ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆடி வெள்ளி சாமி கும்பிட போகிறோம் வீட்டில். இந்த ஃபுல் டே என்னென்ன பண்ணேன், என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விலாகாக போட்டிருக்கேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் மாடி வெள்ளி வந்து சாமி கும்பிட்றதுக்காக முதல் நாளே வந்து வீடெல்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வந்து அடுப்பு மேடையெல்லாம் வந்து நல்லா தொடச்சிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். முதல் நாளே சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆடி வெள்ளி சாமி கும்பிட்றதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிலையும் வந்து விறகடுப்பையும் வந்து நல்லா சாணம் போட்டு மொழிகிட்டு அதுக்கும் வந்து கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணியாரம் சுடுறதுக்காக வந்து அரிசியெல்லாம் முன்னாடியே வந்து ஊற போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து வடைக்காக வந்து ஊற போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கருப்பு உளுந்து தான், அதனால் வந்து ஊற போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறினா தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் வடை. இது அரிசியும் வெந்தயமும் வந்து பணியாரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். அதை வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். எங்கள் சைடெலாம் பார்த்திங்கன்னா பணியாரம், வடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் இதுதான் வச்சு வந்து சாமி கும்பிடுவாங்க. உளுந்து அரிசி ரெண்டுமே வந்து ஒவ்வொரு காப்படி தான் போட்டிருக்கேன். பணியாரத்துக்கும் ஒரு காப்படி தான் போட்டிருக்கேன். உளுந்து வடைக்கும் வந்து ஒரு காப்படி தான் போட்டிருக்கேன். இப்போ தான் வந்து வடைக்கு ஊற வைக்கிறதுனால உளுந்து வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும், அது வரையும் வந்து பணியாரத்துக்கு வந்து அரிசி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து கிரைண்டர்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து அரிசியை வந்து போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். புழுங்கல் அரிசி தான் நான் போட்டிருக்கிறது, வந்து சொசைட்டியில் கொடுப்பாங்கள்ல அந்த குண்டரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா அலசிட்டு ஒரு காப்படி போட்டுட்டு வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 20 கிராம் போட்டால் போதும். ஒரு 20 கிராம் வெந்தயம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு வெந்தயத்தை வந்து நீங்கள் கடைசியாக கூட மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட அரைச்சிக்கலாம். அரிசி ஓடிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்துட்டேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வச்சுருந்தேன். எல்லா காய்கறியும் வந்து சேர்த்துட்டு ஒன்றா பருப்பு வேக விட்டுருந்தேன். அதுக்கு வந்து தனியாக இந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால தனியாக வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவும் பண்ணலை. சரி ஓகேன்னு இது லெமன் ஊறுகாய் வந்து பண்ணியிருந்தேன். அது கொஞ்சமாக வச்சு இப்போ வந்து லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஓடிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம்னா பசங்க வந்து கரெக்டாக சின்னவன் வந்து 4 மணிக்கு வந்துடுவான். பெரியவனுக்கு வந்து 5 மணிக்கு முடியும். 2 பேரும் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வேலைகளை நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா 2 பசங்களையும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ மாவு ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குண்டான், அதாவது சில்வரு பானை தான், அதில் வந்து ஒரு கபடி வடிக்கும் அந்த குண்டான். அதில் வந்து இப்போ வெண்பொங்கல் வைக்கிறதுக்காக இப்போ தண்ணீர் எடுத்து இப்போ வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ சாமிக்கு வந்து பூ கட்டுறதுக்காக சாமிக்கு தலையில் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் பூத்த சிகப்பு காக்கட்டானை வந்து கொஞ்சமாக பறித்து எடுத்துருந்தேன். 2 நாள் இப்போ வந்து கொஞ்சம் சீசன் இல்லாதனால கொஞ்சம் ஓஞ்சிருச்சு. அதனால் இந்த 2 நாள் கிடச்ச முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் கட்டிக்கணும். அப்புறம் சாமிக்கு போடுறதுக்கு நம்ம வீட்டில் பூத்திருந்த செம்பருத்தி, மஞ்சள் பூ, அதுக்கப்புறம் மஞ்சள் அரளி, அலமண்டா, இந்த பூக்கள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் வந்து கட்டலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் என்னால் கட்ட முடியல. இந்த சிகப்பு காக்கட்டான் மட்டும் கட்டினேன். அந்த பூக்கள்லாம் வந்து டைரெக்டாகவே வந்து சாமிக்கு வச்சுட்டேன். வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய ஆசைகள் இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த வீட்டிலேயே இருக்கோமே, நம்ம வந்து எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அதுதான் மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கும் அப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூபே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் யூடியூப்லேயும் வந்து பெருசாக வந்து எனக்கு இன்னும் ஒரு பெரிய வியூஸ் போகலை, ஒரு ரெவன்யூ கிடைக்கல. அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி, சைடில் வந்து நானும் என்னென்னமோ பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸ்டார்டிங்கில் டைலரிங் வந்து கற்றுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் அதுவும் வந்து நிறைய தடங்கள் வந்துட்டு டைலரிங் கற்றுக்கணும், ஆரி ஒர்க்கு, இல்லைனா ஏதாவது ஹோம்மேடாக வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும். ஹோம்மேடாக அந்த மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து அரைச்சி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி இல்லைனாலும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, எண்ணெய், அதுக்கப்புறம் குளியல் பவுடர், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோங்கிற ஐடியா. இந்த மாதிரி ஏகப்பட்டது மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பெண்கள் வந்து நம்ம வீட்டில் தான் அடங்கி ஒடங்கி கிடக்கணும்னு கிடையாது. நமக்கான ஒரு பேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து எல்லாருமே பயப்படாமல் துணிஞ்சு நம்ம வந்து யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காம நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஏதாவது அதாவது நம்ம கையில் வந்து
காசு வர அளவுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து எப்போதுமே இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அது வந்து கை கொடுக்கும். நம்ம எதையுமே வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து தயங்கக்கூடாது. நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அட்லீஸ்ட் அதில் போய் வேலை பார்க்க முடியல ரெவன்யூ வருது வரல, ஆனால் வந்து அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது 2 முழத்துக்கிட்ட வந்துருந்துச்சு பூ. அதை வந்து கட்டிட்டு ஒரு பாக்ஸில் வச்சுட்டு இப்போ பொங்கல் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. பொங்கலையும் வந்து இடையில வந்து கிளறி விட்டுட்டு அதையும் வந்து இறக்கி வச்சுட்டேன். பொங்கல் வெந்து முடிச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பணியாரத்துக்கு மாவும் வந்து அரைச்சாச்சு. இப்போ பணியாரம் சுற்றலான்னு சொல்லிட்டு கல்லை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பணியாரத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக வந்து மாவை கரைச்சிக்கணும். நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரொம்பலாம் பணியாரம் வந்து சுட்டதில்லை. ஒரு 2 டைமாக என்னமோ தான் சுட்டிருக்கேன். சரி ஓகேன்ட்டு ஃபஸ்ட்டு டைம்ங்கிறனால முன்னாடி வந்து இட்லி மாவில் தான் ஒரு 2 டைம் ஊற்றிருந்தேன். அதனால் அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துட்டு. இது வந்து டைரெக்டாக அரைச்சி பண்ணுறதுனால எனக்கு அந்தளவுக்கு தெரியலை. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சுடுவோன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மணி 4 ஆயிடுச்சு. இது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அப்புறம் சின்ன தம்பியும் வந்து வந்துட்டான். குட்டி தம்பி விபின் குட்டியும் வந்துட்டார். அவனையும் போயிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு அவன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கே படிக்கிறதுனால அவனுக்கு ஆட்டோவில் வந்துடுவான். அவனு 4 மணிக்கெலாம் அவன் வந்து ரிட்டன் வந்துடுவான். அதுக்கப்புறம் அவனை அழைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அவன் கூட விளையாண்டுட்டு அப்படியே வந்து பணியாரத்தை சுடலான்னு சொல்லிட்டு பணியாரங்கள் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு. அதில் வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பணியார மாவு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சமே தண்ணியாக இருந்திருக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு கெட்டியாக தான் ஊற்றிட்டேன். ஒரு கல்லுக்கு வந்து கெட்டியாக ஊற்றிட்டேன். ஆனால் அந்தளவுக்கு திருப்புறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கீழே லேசாக பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து லேசாக தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தடுத்த கல்லுக்கு ஊற்றுனேன். நல்லா வந்து சாஃப்டாகவே வந்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து சுட்ட பணியாரத்தை எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து ஊற்றி வந்து எடுத்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கீழே வந்து லேசாக வந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விடணும். உடனே போய் திருப்பி விட்டோம்னா நல்லா உடஞ்சி வந்துடுது. ரொம்பவும் வேகாமல் இருந்தாலும் ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்குன்னு கொஞ்சமாவது கீழே வெந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா உடஞ்சி போயிடும். நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு அப்புறம் வந்து குட்டி தம்பியும் இடையில வந்து மேலையெல்லாம் ஏறி விளாண்டுக்கிட்டு இருந்தார். ரொம்ப சேட்டை பண்ணுவார். அதுவும் சின்னவன் மட்டும் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல. 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப மோசம். ரொம்ப அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு ரொம்ப பண்ணிப்பாங்க. 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு என்ன தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரம் வந்து எல்லாம் எடுத்தாச்சு. ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வடை சுடுறதுக்கு வந்து உளுந்தெல்லாம் வந்து அலசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இது கருப்பு உளுந்து தானே நான் போட்டிருந்தது. அதனால் வந்து அதை நல்லா அலசிட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய கல்லெல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம அரிச்சு எடுக்கணும். கல்லோடு போட்டுட்டோம்னா வடை திங்கும்போது ரொம்ப நரன்னு இருக்கும். நான் மேரேஜ் ஆன புதுசுலாம் வந்து எனக்கு இந்த கருப்பு உளுந்தை வந்து அரிச்சு எடுக்கணும் அப்படின்லாம் தெரியாது. ஒரு டைமோ 2 டைமோ அந்த சும்மாவே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ மண்ணாக என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாவிட்ட கேட்டால் இது மாதிரி அம்மா சொன்னாங்க, அது கருப்பு உளுந்தில் வந்து நிறைய மண் இருக்கும். அரைக்கும்போது மண் கல் இது மாதிரி விழுந்திருக்கும். அதை வந்து நல்லா அரிச்சு எடுத்தால் தான் வந்து கடிப்படாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்போ போட்டாலும் வந்து நல்லா அரிச்சு எடுத்துறது கருப்பு உளுந்தை. கல் மண்ணெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப சாப்பிடவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதை உளுந்து அலசிக்கிட்டு இருக்கும்போதே பெரியவன் வந்துட்டான். 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெரியவனையும் வந்து அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பணியாரம் எல்லாம் சுட்டாச்சு. இப்போ வடை சுடுறதுக்கு வந்து எல்லாம் அரைக்கணும். இப்போ வடை சுடுறதுக்கு வந்து மாவையும் வந்து போட்டிருக்கேன். கிரைண்டரில் வந்து இப்போ அதே கிரைண்டர்லேயே வந்து வடைக்கு வந்து மாவு இது போட்டுடலாம். உளுந்து போட்டுட்டு அதை வந்து மூடி வச்சிடலாம். அது வந்து ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அது ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து கரெக்டாக வெங்காயம் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாக ஓடி முடிக்கும்போது அதை அள்ளி வந்து வடை சுட்டுடலாம். அப்புறம் வந்து தம்பிங்களுக்கு வந்து இடையில பசிக்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி பாலாற்றி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேருக்கும் வந்து பாலாற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்க கூட விளாண்டுக்கிட்டு இருக்கேன். மாவு ஓடிக்கிட்டு இருக்கு. வடைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு பாலாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நினச்சிட்றாங்க வீட்டில் தானே இருக்கோம், பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன வேலை இருக்குது, என்ன வேலை, காலையில் எழுந்திரிக்கிறாங்க சமைக்கிறாங்க, வேறு என்ன வேலை இருக்குது, சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சில பேர் மட்டம் தட்டுறாங்க பொண்ணுங்களை வந்து. அப்படிலாம் கிடையாது. வீட்டில் இருந்து பார்த்தா தான் தெரியும் பொண்ணுங்க வந்து எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நிறைய மிஷின் மாதிரி தான் வேலை பார்க்குறாங்க. அதனால் எப்போதுமே வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை வந்து இப்போ ரொம்ப மட்டம் தட்டி பேசாதீங்க யாருமே. நான் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன், யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மிளகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் இதையெல்லாம் சேர்த்து போட்டு கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு அதை கலந்து வச்சுட்டு போயிட்டு அதுக்கு பொழுது போயிரும்னு சொல்லிட்டு போய் இலை வந்து அறுத்துட்டு வந்துடணும் சாமி கும்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு போய் இலையை ஒன்று அறுத்து வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து வடை போட ஆரம்பிச்சிட்டேன். யாராருக்கெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து அந்தளவுக்கு வடையெல்லாம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சில பேர்லாம் போட்டாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் வடை சுட்டாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு வராது. இருந்தாலும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி போட்டேன். சரி சின்ன சின்னதாக சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக வந்து சுட்டிருக்கேன். பெரிய தம்பியும் சின்ன தம்பியும் இடையில ஒடியாந்து ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் சமாளிச்சுட்டு நான் முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே சுட்டிருந்தா நான் கொஞ்சம் மதியமே 1 மணிக்கு அந்த மாதிரி ஆரம்பிச்சிருந்தா எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நான் கொஞ்சம் ஊற போட்டதே கொஞ்சம் லேட்டாக ஊற போட்டுட்டதுனால எனக்கு வந்து தம்பிங்க 2 பேருமே வந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் அவங்களையும் பார்த்துக்கிட்டு வடை, பணியாரம் எல்லாத்தையும் சுடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ மேனேஜ் பண்ணி 2 பேரையும் வச்சுக்கிட்டேயுமே வந்து நான் சுட்டுட்டேன். வடை ஓரளவுக்கு நல்லாவே வெந்து சூப்பராகவே வந்திருந்தது. எண்ணெயெல்லாம் வந்து அந்தளவுக்கு குடிக்கலை, நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சாமி கும்பிட வந்து போயாச்சு. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து சாமி படத்துக்கு வந்து பொட்டு எல்லாம் வச்சிடணும். முன்னாடியே வச்சு தொடச்சி எடுத்துட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டோம் ரெடியாக. அதுக்கப்புறம் பூவெல்லாம் வந்து கட்டின பூ, அதுக்கப்புறம் கட்டாத பூ எல்லாத்தையும் வந்து எடுத்து வரிசையாக சாமி படத்துக்கெலாம் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து விளக்கு கொளுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து சாமி படத்துக்கு நேராகவே இலைய போட்டு நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. இது மாதிரி சாரீ, வேஷ்டி சட்டை, துண்டு இது மாதிரி எதாவது முடியுதோ அவங்களால எல்லாத்தையும் வந்து வாங்கி வைக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக வெண்பொங்கல் வந்து வச்சுக்கிறோம். நாங்கள் வெறும் வெண்பொங்கல் மட்டும் வைக்க மாட்டோம். வெண்பொங்கல் வச்சுட்டு சின்ன துண்டு அதில் வெல்லம் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வெண்பொங்கல், அதுக்கப்புறம் செஞ்ச பணியாரம், அதுக்கப்புறம் வடை, அதுக்கப்புறம் பழம்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம்னா அதை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுட்டு பாதி வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டா எல்லாமே வந்து உடனே சாப்பிட்ற மாட்டோம், வீணாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அக்கம் பக்கத்தில் வந்து யாரும் இந்த வாரம் வந்து சாமி கும்பிடாதவங்களுக்கு கொடுப்போம் கொண்டு. இந்த வாரம் மேக்ஸிமம் கும்பிட்டாங்க அப்படின்னா இப்போ 4 வாரம் இருக்குன்னா 4 வாரத்துலேயே மாற்றி மாற்றி கும்பிடுவாங்க ஒவ்வொருத்தவங்க. இந்த வாரம் யாரும் நம்ம நல்லா பழகிட்டு இருக்கவங்க கும்பிடலை அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு கொடுக்குறது. அதுக்காக வந்து கொஞ்சம் பழங்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மாம்பழமும் கொய்யாக்காவும் மட்டும்தான் கட் பண்ணி வச்சேன். கொஞ்சமாக வந்து திராட்சை எடுத்து வச்சேன். மற்ற பழத்தெல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா இப்போ வடை, பணியாரம் அதெல்லாம் வந்து சாப்பிட்டாவே நமக்கு வயிறு நிரம்பிடும். அதுக்கப்புறம் வந்து பழத்தையும் நிறையா கட் பண்ணி வச்சிட்டோம்னா வீணாக போயிருமேன்னு சொல்லிட்டு பழங்களில் வந்து கொஞ்சமாக தான் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெத்தலை, பாக்கு, அதுக்கப்புறம் அந்த நாங்கள் வந்து வேஷ்டி, துண்டு அதெல்லாம் எடுத்திருந்தோம். அதையும் வச்சுட்டு அதுக்கு வேஷ்டி துண்டுக்கெல்லாம் கொஞ்சமாக மஞ்சள் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். என்னென்ன செஞ்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் இலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழம் மெயினாக இருக்கணும் பழங்களில். எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாம்பிராணி போடுறதுக்கு போயிட்டு தூவக்கல்லில் வந்து நெருப்பும் எடுத்தாந்து ரெடியாக வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக சாம்பிராணி வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போ இது போட்டு விட்டுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பத்தியை கொளுத்தி நல்லா சாமி ஃபுல்லாக காமிச்சிட்டு பத்தியை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து நம்ம அந்த இதில் சாம்பிராணி புகையில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் வந்து உடச்சிட்டேன். தேங்காயும் உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து தீபம் ஆராதனை காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து துண்ணூறுலாம் பூசி விட்டுட்டு அவ்வளோதான், சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் நம்ம உடைச்ச தண்ணியை வந்து வீட்டுக்கு வெளியில் சைடில் மேலே கூரை மேலே அந்த மாதிரி ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போணுச்சு விலாகு. இப்படி தான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம் நாங்கள். இந்த மாதிரி தான் எங்கள் சைடு கும்பிடுவோம். இன்னுமே வந்து நம்ம என்ன வேணுமோ அது நம்ம பழங்கள், ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நம்மளால நம்ம இதுக்கு எவ்வளவு முடியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டா இன்னும் நல்லது. நீங்களாம் வந்து ஆடி வெள்ளி எப்படி சாமி கும்பிட்டீங்க, எந்த மாதிரி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் தம்பிங்களுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு துண்ணூறுலாம் பூசிட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இது மாதிரி யாராவது சாமி கும்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் போயிட்டு வடை, பணியாரம் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்களும் வந்து பணியாரம் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இதுதான் சாப்பாடு.
அதுவும் வந்து இன்றைக்கி டயட்டு வந்து இன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சி. ஏன்னா வடை, பணியாரம், பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டோம்னாவே நமக்கு வந்து கலோரி நல்லா வந்து நிறையா தான் சேரும். சரி என்ன பண்ணுறது, சாமி கும்பிட்டா சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு இன்றைக்கி ஃபுல் டே இப்படி தான் போணுச்சு. இந்த விலாக் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நார்மலாக சில பேர் வீடியோஸ்லாம் போடுறாங்க, சும்மா நார்மலாக தான் போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வியூஸ் நல்லா போகுது, நல்லா டெவலப் ஆகி போயிட்டுருக்காங்க. நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி போட ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் கொஞ்சம் கண்டினியூவாக தான் போட்டுட்ருக்கேன். ஓரளவுக்கு கண்டினியூவாக போடுறேன். இடையில வந்து மிஸ் ஆனாலும் ஓரளவுக்கு கண்டினியூவாக தான் போட்டுட்ருக்கேன். லாங் வீடியோஸ் தான் கொஞ்சம் என்னால் போட முடியல. ஆனால் ஷார்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நான் ரெகுலராக தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வெயிட் லாஸ் ஜர்னியும் கூட போய்கிட்டுருக்கு. அதனால் ஓரளவுக்கு ரெகுலராக போட்டுக்கிட்டுருக்கேன். அதனால் கொஞ்சம் வீடியோஸ்க்கு வந்து நல்லா இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். 3 வருஷமாக கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டுருக்கேன். ஆனால் என்னோட அந்த கஷ்டப்பட்டு நான் போடுறதுக்கான பலன் கண்டிப்பாக வந்து இன்னும் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 1 மந்த்து தான் வந்து எனக்கு வந்து சேலரிங்கிறது வந்துச்சு யூடியூப்லேருந்து. அதுக்கப்புறம் எதுவுமே வரல. அதனால் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.